குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் அண்ட் இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன் ஆஃப் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், அப்புறம் சூடோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், ஆஃப் லைஃப் பீரியடு, ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் ஆஃப் லைஃப் பீரியடு, ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ஆஃப் லைஃப் பீரியடு, சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா, இதெல்லாமே பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கிளாஸில், அதாவது யூனிட் 7ல் கெமிக்கல் கைனடிக்ஸில் கொலிஷன் தியரி பார்க்குறோம். நம்ம என்ன பார்க்குறோம் இன்றைக்கி? கொலிஷன் தியரியும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எஃபெக்ட் ஆஃப் த டெம்பரேச்சர். ஓகேவா, எஃபெக்ட் ஆஃப் த டெம்பரேச்சர் ஆன் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆர்கானிஸ் ஈக்குவேஷன். ஸோ இதெல்லாமே இன்றைக்கி நாம் பார்க்குறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொலிஷன் தியரி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுன்னா கொலிஷன் தியரி. ஓகேவா, அந்த கொலிஷன் தியரி வந்து பார்த்தோன்னா யார் ஃபஸ்ட்டு அது ரெண்டு சயின்டிஸ்ட் இதை வந்து பார்த்தோன்னா இதை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா மேக்ஸ் டர்ன்ஸ் அப்படி ஒரு சயின்டிஸ்ட்டு 1960. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வில்லியம் லூயிஸ் அப்படி ஒரு சயின்டிஸ்ட்டு 1980 தனித்தனியாக ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க, இண்டிபெண்ட்லி. ஓகேவா, தனித்தனியாக. ஓகேங்களா, ஒன்றா சேர்ந்து கிடையாது. இவர் தனியாகவும் அவர் தனித்தனியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலிஷன் தியரியை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, மேக்ஸ் டாரன்ஸுங்கிறத 1960, வில்லியம் லூயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1980 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா பேஸ்ட் ஆன் த கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் மாலிகுல்ஸ். ஓகேவா, இந்த தியரி வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் மாலிகுல்ஸ். இல்லை, அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கேஸ் மாலிகுல்ஸை பேஸ் பண்ணி மூவ்மெண்ட் தான் கைனடிக் தியரி அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இப்போ கைனடிக் தியரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ அக்கார்டிங் டு திஸ் தியரி, இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் தி collision between the reactant molecules. ஓகேவா, அதாவது அக்கார்டிங் டு திஸ் தியரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கர் எஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா as a ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொலிஷனுக்கு இன்வால்வ் ஆகிறப்ப ஒன்றுக்குள்ள ஒன்று வந்து பார்த்தா ரியாக்டன்ட் மாலிகுல்ஸ் ஒன்றுக்குள்ள ஒன்று கொலிஷனுக்கு இன்வால்வ் ஆகிறப்ப அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அங்கே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் ஏ தியரி எஸ் ஏ கொலிஷன் தியரி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா, சரி, இப்போ கீழே ஒரு ஈக்குவேஷன் பார்க்குறோம். அந்த ஈக்குவேஷன் பாருங்கள். A2 as a gaseous molecules of A2 reactant and gaseous molecules of B2 reactant to react to produce the 2ABC product molecules, 2ABC gaseous product molecules. ஓகேங்களா, ஸோ இதை தியரி பிரகாரம் நம்ம என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா we consider that the reaction between, ஓகேவா, அதாவது இந்த ரியாக்ஷன் பிரகாரம் என்ன நடக்குதுன்னா இந்த A2 மாலிகுல்ஸும் B2 மாலிகுல்ஸும் ஒன்றுக்குள்ள என்னென்னா கொலிஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. ஓகே, ஒன்றுக்குள்ள ஒன்று கொலிஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. ஓகேவா, இப்போ இன்வால்வ் ஆகிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரியாக்ஷனோட ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ப்ரொபோர்ஷன் டு நம்பர் ஆஃப் கொலிஷன் பர் செகண்ட். ஓகேவா, ஒரு செகண்டுக்கு அந்த ரியாக்டன் மாலிகுல்ஸ் எவ்வளோ கொலிஷனுக்கு இன்வால்வ் ஆகிருக்கும். ஓகே, எத்தனை மாலிகுல்ஸு கொலிஷனுக்கு எவ்வளோ மாலிகுல்ஸ் வந்து பார்த்தோன்னா பர் லிட்டருக்கு அந்த கொலிஷனுக்கு இன்வால்வ் ஆகிருக்கும். அதை பொறுத்து தான் அந்த ரியாக்ஷனோட ரேட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரியாக்ஷனோட ரேட். ஓகேங்களா, இப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் கொலிஷன் பர் செகண்ட். ஓகேவா, அடுத்து பாருங்கள். அப்போ அந்த ரேட் அப்படின்னு சொல்கிறப்ப ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொலைடிங் பர் லிட்டர் பர் செகண்ட். ஓகேவா, இப்போ மாலிகுல்ஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா மோல்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு லிட்டரில் எத்தனை மோல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒரு லிட்டரில் எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கொலிஷன் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொலைடிங் ஃபார் லிட்டர் பர் செகண்ட். ஒரு லிட்டரில் எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கோ அத்தனை மாலிகுல்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை மாலிகுல்ஸு கொலிஷன் இன்வால்வ் ஆகுதோ அந்த இன்வால்வ் ஆகக்கூடிய கவுண்டிங் அந்த நம்பரை பொறுத்து தான் அந்த ரியாக்ஷனோட ரேட் இருக்கும். அந்த நம்பரை பொறுத்து தான் அந்த ரியாக்ஷனோட ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கொலிஷன் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதான் கொலிஷன் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். தி நம்பர் ஆஃப் கொலிஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்ஸ்டன்ஸ் ஆஃப் த போத் ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் மாலிகுல்ஸ் A2 and B2. ஓகேவா, இப்போ அந்த நம்பர் ஆஃப் கொலிஷன் வந்து பார்த்தா எதை டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் ஏ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் ரியாக்டன்ட் A2 and B2. ஓகேவா, அண்ட் தென் கொலிஷன் ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு
say concentration of A2 molecules and concentration of as a reactant B2 molecules. ஓகே, அப்போ இங்கே டைரக்ஷனல் ப்ரொபோர்ஷனல் ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணுவோம். அதுதான் அந்த இஜெட். இதான் வந்து இஜெட் எஸ் ஏ கான்ஸ்டன்ட். ஓகேவா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா இஜெக்ட் எஸ் ஏ கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். The collision rate in gas can be calculated from the kinetic theory of gases. ஓகேவா, அதாவது இந்த collision rate வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா as a gaseous molecules, அதாவது kinetic theory of gaseous molecules அதுலேருந்து கால்குலேட் பண்ணுறாங்க collision rate. collision rate எதுலேருந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா as a gaseous molecules ஓட kinetic theoryலேருந்து அந்த collision rate கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போ ஒரு கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா for a gas at room temperature la keva 298 Kelvin and 1 atmospheric pressure, each molecule undergo the approximately 10⁻⁹ collision per second. 10⁻⁹ collision per second. ஓகேவா, அப்போ இந்த கொலிஷன் ரேட் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கேஸஸ் மாலிகுல்ஸோட கைனடிக் தியரி பேஸ் பண்ணி தான் இந்த கொலிஷன் ரேட் சொல்கிறாங்க. அந்த கொலிஷன் அப்படிங்க பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ரூம் டெம்பரேச்சரில் ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் 298 கெல்வினில் ஒன்று அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் அதாவது ஒரு செகண்டுக்கு 1 லிட்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொலிஷன் நடக்குது அப்படின்னா 10⁻⁹ கொலிஷன் நடக்குது. ஓகேவா, ஒரு செகண்டில் 1 லிட்டர் மாலிகுல்ஸ் கேஸஸ் மாலிகுல்ஸு 1 லிட்டரில் கிடையாது கேஸஸ் மாலிகுல்ஸ் எத்தனை டைம்ஸ் கொலிஷனுக்கு இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁹ கொலிஷன்ஸ் இன்வால்வ் ஆகுது. 10⁻⁹ கொலிஷன் இன்வால்வ் ஆகுது. ஓகேவா, அப்போ 1 கொலிஷன் ஓகேவா, அதாவது இங்கே பாருங்கள் அத்தனை கொலிஷன் இன்வால்வ் ஆகுது. அப்போ ஒரு கொலிஷன் ஆகிறதுக்கு ஒரு மோதல் ஒரு மோதல் மட்டும் ஓகேவா கொலிஷன் இன்வால்வ் ஆகிறதுக்கு 10⁻⁹ செகண்ட் எடுத்துக்குது. 10⁻⁹ செகண்ட் எடுத்துக்குது. ஓகேவா, அதாவது ஒரு செகண்டில் ஒரு லிட்டரில் ஒரு செகண்டுக்குள்ளே 1 லிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁹ கொலிஷன் நடக்குது. அப்போ ஒரு கொலிஷன் நடக்கிறதுக்கு டைம் எவ்வளோ எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10⁻⁹ செகண்ட். 10⁻⁹ செகண்ட் அப்படியே இன்வர்ஸ் எடுத்துருப்போம். ஓகேவா, 10⁻⁹ செகண்டு ஒரு கொலிஷன் நடக்கிறது எடுத்துக்குது. ஓகேவா, இது எவரி கொலிஷன் ரிசல்ட் இன் த ரியாக்ஷன். தி ரியாக்ஷன் would be complete in 10⁻⁻⁷. ஓகேவா, அப்போ எல்லா கொலிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகுது. இப்போ இன்வால்வ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் would be complete எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் ஆகிடும்னா 10⁻⁹ செகண்டில் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஓகேவா, ஆக்சுவலாக ப்ராக்டிக்கல் டஸ் நாட் ஹேப்பன் அப்படின்னா அப்படி பார்த்தோன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நேரத்தில் ரியாக்ஷன் முடியல. அப்படிங்கிறப்ப இம்ப்ளிகேட்ஸ் தட் ஆல் த collision not effective till leads to the reaction அப்படின்னு என்னென்னா இப்போ அத்தனை கொலிஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு எஃபெக்டிவ் கொலிஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை எஃபெக்டிவ் கொலிஷன் தான் எதுக்கு அப்படின்னா ரியாக்ஷன் நடக்கிறதுக்கான ஒரு லீடு. ஓகேவா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவ் கொலிஷன் நடந்தால் தான் அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் ஆகும், லீட் ஆகும் எஃபெக்டிவ் கொலிஷன் நடந்தால். ஆனால் அத்தனை கொலிஷனுமே ஓகேவா எஃபெக்டிவ் கொலிஷனாக பார்த்தா கிடையாது. ஓகேவா, இன் ஆர்டர் டு ரியாக்ட் டு கொலைடிங் மாலிகுல்ஸ் மோஸ்ட் போசஸ் த மினிமம் எனர்ஜி இஸ் கால்டு ஆக்டிவேஷன் எனர்ஜி. அதாவது கொலைடிங் ஆகிறதுக்கு மினிமம் வச்சிருக்கக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது இந்த ரியாக்டன் மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொலாய்டிங்க்கு ரியாக்ட் ஆகிறதுக்கு வந்து கொலாய்ட் ஆகிறதுக்கு அந்த மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எனர்ஜி வச்சுருக்கணும். அந்த மினிமம் எனர்ஜி தான் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ தி மாலிகுல்ஸ் தட் கொலாய்டு வித் லெஸ் எனர்ஜி தென் ஆக்டிவேஷன் எனர்ஜி வில் ரிமைன் இன்னட் அண்ட் நோ ரியாக்ஷன் கேர். அப்படின்னா என்னென்னா அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜிக்கு கம்மியாக வச்சுருக்கிற எனர்ஜி வச்சுருக்கிற மாலிகுல்ஸு கொலாய்டிங் ஆனாலும் என்ன ஆகுதுன்னா அந்த ரியாக்ஷனில் அவ்வளோ இன்வால்மெண்ட் இருக்காது, நோ ரியாக்ஷன் அக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதாவது தி மாலிகுல்ஸ் அது ஒரு மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொலாய்டுக்கு கொலாய்டு ஆகுது. அந்த கொலாய்டு ஆகிறப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜி விட கம்மியான எனர்ஜி இருந்து கொலாய்டு ஆச்சு அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி விட கம்மியான எனர்ஜி இருந்து கொலாய்டு ஆச்சு அப்படின்னா அந்த மாலிகுல்ஸு ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ ஃப்ராக்ஷனல் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் இஸ் கிவன் பை ஃபாலோவிங் எக்ஸ்பிரஷன். அதாவது என்ன, அப்போ அந்த அத்தனை கொலிஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்குதோ எத்தனை எஃபெக்டிவ் கொலிஷன் நடக்குதோ அதை பொறுத்து தான் வந்து பார்த்தா அந்த ரியாக்ஷனோட ரேட் இருக்கும். அந்த எஃபெக்டிவ் கொலிஷன் ஓகேவா
அப்போ 10⁴ கொலிஷன் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 10 எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? அப்போ அத்தனை இருக்குள்ள ஒரு சில இதை மட்டும் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிற கொலிஷன் கிடையாது. அதில் எது எஃபெக்டிவ் கொலிஷன் இன்வால்வ் ஆகுதோ வித் ஆக்டிவஸ் எனர்ஜியோட அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷன் என்ன சொல்கிறோம், அந்த மாதிரி கொலிஷன் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எனர்ஜியோட வித்து எஃபெக்டிவ் கொலிஷனோட இருக்கக்கூடியதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோன்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் அப்படி சொல்லுவாங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா F = E⁴ - EA/RT. F = E⁴ - EA/RT. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ங்கிறது மேக்னிடியூட் கொலிஷன் ஃபேக்டர். எஃப்ங்கிறது மேக்னிடியூட் ஆஃப் கொலிஷன் ஃபேக்டர். கால்குலேட் த கொலிஷன் ஃபேக்டர் இஸ் ரியாக்ஷன் ஹேவ் வித் ஆக்டிவ்ஸ் எனர்ஜி. ஓகேவா? அதாவது இந்த கொலிஷன் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ்ஸ் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எவ்வளோ வரும்னா அது ஆக்டிவ்ஸ் எனர்ஜி 100 kJ/mol இன்வர்ஸ். அது டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 300 கெல்வின். இப்போ ஆக்டிவ்ஸ் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இது வேல்யூலாம் தெரிஞ்சால் நம்ம கொலிஷன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? கொலிஷன் ஃபேக்டர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்னென்னு தெரியும்னா ஓகேவா 6 கேஸ் கான்ஸ்டன்ட் ஸ்டேபிள். ஓகேவா? டெம்பரேச்சர் வேணும், இன்னொன்று ஆக்டிவ்ஸ் எனர்ஜி. ஈங்கிறது ஆக்டிவ்ஸ் எனர்ஜி. அந்த ஆக்டிவ்ஸ் எனர்ஜி சொல்லிட்டாங்க எவ்வளோ 100 kJ/mol இன்வர்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர்னு சொல்லிட்டாங்க எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 கெல்வின். அங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறா நமக்கு கிலோ ஜூலாக மாற்றுறாங்க 10⁴. இங்கே பாருங்கள் கிலோ, இது கிலோ ஜூலு, இது ஜூலாக மாற்றுறப்ப 10⁴ 3 மோல் இன்வர்ஸு. ஓகேவா? 6 இது கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314 கிலோ ஜூல்ஸு கெல்வின் ஃபார் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ். ஓகேவா? இந்த டெம்பரேச்சருக்கு 300 கெல்வின். இங்கே கெல்வின், இங்கே இன்வர்ஸ் கெல்வின், இது 2 கேன்சல் ஆகிடுது. ஓகேவா? 2 கேன்சல் ஆகிடுது. மோல் இன்வர்ஸு இங்கே மோல் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிடுது. இங்கே ஜூலு அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூல் கேன்சல் ஆகிடுது. ஓகேவா? அப்போ இங்கேயும் கேன்சல் ஆகிடுது. அப்போ கேன்சல் ஆகிடுச்சு நமக்கு F = -40 எவ்வளோ அதோட வேல்யூ அரௌண்ட் பண்ணால் F = E⁴ - 40. ஓகேவா? அப்போ E⁴ - 40 இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா கால்குலேட் பண்ணால் தெரியும். அது பின்னாடி நான் சொல்கிறேன் எப்படி 4 × 10⁻- 14 வருது அப்படின்ட்டு. ஓகேவா? F E⁴ - 40 சிம்பிளி பண்ணுறப்ப நமக்கு என்ன 4 × 10⁻14 அதனுடைய அதாவது ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், அதாவது எஃபெக்டிவ் கொலிஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? இன் திஸ் அவுட் ஆஃப் 10⁻18 கொலிஷன் ஒன்லி ஃபார் த 4 கொலிஷன். ஓகேவா? அது பாருங்கள் 10⁻18 கொலிஷனில் 10⁻18 கொலிஷனில் 4 கொலிஷன் மட்டுமே என்ன ஆகுதுன்னா எனர்ஜெட்டிக்காகவும் அண்டு கன்வெர்ட் ரியாக்டன் டு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிறது யூஸ் ஆகுது. ஓகேவா? நம்ம எத்தனை கொலிஷன் செகண்டில் இன்வால்வ் ஆகுது 10⁻-19 கொலிஷனில் 10⁻19 கொலிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 9 அதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஓகேவா 10⁻18 கொலிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரியாக்டன் மாலிகுல்ஸ் மட்டும் தான் எஃபெக்டிவாகவும் ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகக்கூடிய கொலிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? திஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன் ஃபர்தர் ரெடியூஸ்டு டு திஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன் இஸ் ரெடியூஸ்டு ஃபர்தர் ரெடியூஸ்டு டு த கொலிஷன் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஆகுதுன்னா அதாவது ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ரெடியூஸ் பண்ணுது. எதை ரெடியூஸ் பண்ணோன்னா ஓகேங்களா ஓரியன்டேஷன் ஃபேக்டர் ரெடியூஸ் டு ஓரியன்டேஷன் ஃபேக்டர். ஓகேவா? ஸோ அப்போ அந்த 4 மாலிகுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻18 மாலிகுல்ஸ்க்குள்ளே 4 மாலிகுல்ஸ் எஃபெக்டிவ் கொலிஷன் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஸோ வித் ஓரியன்டேஷன். ஓகேவா? ஸோ அதில் இன்னும் என்ன தான் குறையுதுன்னு சொல்கிறாங்க. அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன் ஃபர்தர் ரெடியூஸ் இன்னும் குறையுது. எப்படி குறையுதுன்னா அதில் எது பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஓரியன்டேஷன் ஃபேக்டர் இருக்கும். அதாவது கொலிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 10⁻8 கொலிஷன் நடக்குது. ஓகேவா? 10⁻8 கொலிஷன் நடக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்டண்ட்டு ப்ராடக்டாக மாறுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடிய கொலிஷன் 4 கொலிஷன் மட்டும் தான் இருக்கும். 4 கொலிஷன் மட்டுமே ரியாக்டன்ட் மாலிகுல்ஸு எனர்ஜெட்டிக்காக இருந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு எனர்ஜெட்டிக் எனர்ஜி இருக்கக்கூடிய கொலிஷன். ஓகேங்களா? ஸோ இதில் இது ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ இந்த 4ங்கிறது ஃபர்தராக ரெடியூஸ் ஆகுது. இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் கொலிஷன் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஓரியன்டேஷனை பொறுத்து
ஓரியன்டேஷனை ஃபேக்டரை பொறுத்து ஃபர்தராக இன்னும் ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? என்ன அப்படின்னா இந்த ரியாக்டன் கொலாய்டு வித் சஃபிஷியன்ட் எனர்ஜி வில் நாட் த ரியாக்ட் அன்லெஸ் த ஓரியன்டேஷன் ஆஃப் ரியாக்டன் மாலிகூல்ஸ் சூட்டபிள் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் டிரான்சிஷன் ஸ்டேட். ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா இந்த ரியாக்டன் மாலிகூல்ஸ் கொலாய்டோட ஓகேவா ரியாக்டன் மாலிகூல்ஸ் வந்து பார்த்தோன்னா கொலாய்டு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. வித் சஃபிஷியன்ட் எனர்ஜி இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ப்ராப்பர் ஓரியன்டேஷனோட ரியாக்ஷன் நடந்தால் தான் என்ன ஆகும்னா தி ப்ராடக்ட் ஃபார்மஸ் டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு மாறும். ஓகேங்களா? ரியாக்டன் மாலிகூல்ஸு என்ன மாறும் அப்படின்னா டிரான்சிஷன் ஸ்டேட்டுக்கு சேஞ்சஸ் ஆகும். ஓகேவா? எப்படின்னு ஓகேவா ஓரியன்டேஷன் ஃபேக்டரும் இம்பார்ட்டன்ட். ஓரியன்டேஷன் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதாவது ரியாக்டன் மாலிகூல்ஸு கொலாய்டு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. வித்து சஃபிஷியன்ட் எனர்ஜி இருக்குது. ஓகேவா? ஸோ சஃபிஷியன்ட் எனர்ஜி வச்சுருந்து கொலாய்டு ஆனாலுமே கூட ப்ராப்பரான ஒரு ஓரியன்டேஷனோட கொலாய்டு ஆனால் தான் அது ப்ராடக்ட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி என்ன ஃபார்மேஷன் ஒரு டிரான்சிஷன் ஸ்டேட். ஓகேவா? அப்போ அந்த டிரான்சிஷன் ஸ்டேட்டு வந்து பார்த்தோன்னா ப்ராப்பர் ஓரியன்டேஷனோட சஃபிஷியன்ட் எனர்ஜியோட கொலாய்டு ஆனால் தான் அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா டிரான்சிஷன் ஸ்டேட்டு ஃபார்மேஷன் ஆகும். ஓகேங்களா? இந்த ப்ராடக்டோட டிரான்சிஷன் ஸ்டேட்டு ஃபார்மேஷன் ஆகும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர் அலைன்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் லீட்ஸ் டு ரியாக்ஷன். ஓகேவா? அப்போ ப்ராப்பர் அலைன்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பர் அலைன்மெண்ட்டோட அந்த கொலாய்டு மாலிகூல்ஸ் கொலிசிங் இன்வால்வ்ஸ் அப்படின்னா அது ரியாக்ஷனாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு தேவையானதாக இருக்கும். ஓகேவா? அப்போ தி ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் எஃப்எஸ்ஏ ஹேவிங் ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இஸ் கிவன் பை த ஸ்டெரிக் ஃபேக்டர். ஓகேவா? அப்போ எந்த ஒரு கொலிஷன் வந்து பார்த்தோன்னா எஃபெக்டிவ் கொலிஷனும் வித் ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருக்கிறத வந்து பார்த்தோன்னா அது பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது ஸ்டெரிக் ஃபேக்டர் வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரி எக்ஸ்பிளேஷன் கொடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ப்ராப்பர் ஓரியன்டேஷன் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதான் ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இங்கே பாருங்கள். அதாவது இது ப்ராப்பர் அலைன்மெண்ட் இங்கே பாருங்கள். இதை வந்து பார்த்தோன்னா ப்ராப்பர் அலைன்மெண்ட் அப்படின்ட்டு ஏ மாலிகூல்ஸு இங்கே இருக்க பி மாலிகூல்ஸும் ரியாக்ட் ஆகுது. அப்போ எஃபெக்டிவ் கொலிஷன் ஆகுது. அப்போ எஃபெக்டிவ் கொலிஷன் இருந்தால் கொடுத்ததுக்கப்புறம் மாலிகூல்ஸ் ஏபி மாலிகூல்ஸுங்க ப்ராடக்ட் ஃபார்மேஷன் ஆகுது. சரி, ப்ராப்பர் அலைன்மெண்ட் ரியாக்டன் மாலிகூல்ஸு அப்போ எஃபெக்டிவ் கொலிஷனாக இருக்குது. நமக்கு என்னென்னா ப்ராடக்ட் கிடைக்குது. இங்கே பாருங்கள் இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி வரக்கூடியது வந்து பார்த்தோன்னா இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட்டு. ஓகேவா? இது இன்எஃபெக்டிவ் கொலிஷன் இது வந்து பார்த்தோன்னா இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட்டு. இது எஃபெக்டிவ் கொலிஷன். ஓகேவா? ப்ராப்பர் கொலிஷன் ப்ராப்பர் அலைன்மெண்ட் இல்லாத இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட் அப்படின்ட்டு அப்போ நம்ம மறுபடியும் என்ன ஆகுதா ரியாக்டண்டாக தான் மாறும், ப்ராடக்டாக மாறாது. ஓகேவா? இப்போ இதை வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். அதாவது the fraction of effective collision they have in the proper orientation is given by the steric factor. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். அதாவது ஒரு ப்ராப்பர் ஓரியன்டேஷன் இருக்கக்கூடிய எஃபெக்டிவ் கொலிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்போ எது கொடுக்குது அப்படின்னா ஸ்டெரிக் ஃபேக்டர் கொடுக்குது. ஒரு ப்ராப்பர் ஓரியன்டேஷனோட ஓகேவா ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எது கொடுக்குது அப்படின்னா ஸ்டெரிக் ஃபேக்டர் ஆஃப் பி கொடுக்குது. ஓகேங்களா? அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு பி. ஓகேவா? இஸ் ஸ்டெரிக் ஃபேக்டர் இன்ட்டு கொலிஷன் ஃபேக்டர் இன்ட்டு கொலிஷன் ரேட். ஓகேவா? இப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு பிங்கிறது ஸ்டெரிக் ஃபேக்டரு, எஃப்ங்கிறது இ மைனஸ் இஏ/ஆர்டி இன்ட்டு இஜெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொலிஷன் ரேட்டுங்கிறது இஜெட்டு கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்டன்ட் ஏ2 ஒரு கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்டன்ட் B2. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன பண்ணாங்கன்னா எஸ் பர் த ரேட்லாம். ஓகேவா? இது எல்லாத்தையும் சிம்பிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பதிலாக கே இது எல்லாத்தையும் சிம்பிள் பண்ணிட்டு கேன்னு ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? எஸ் கே இஸ் ஏ ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ கம்பேரிங் த ஈக்குவேஷன் 1 and 2. ஓகேவா? கம்பேர் பண்ணுறப்ப தி ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு கே இஸ் ஈக்குவல் டு பி இஜெட் E4 மைனஸ் EA/RT. இதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொலிஷன் தியரி. ஓகேவா? அந்த கொலிஷன் தியரி மூலமாக எஸ் ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிருக்குது. கொலிஷன் தியரி மூலமாக ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சோம் கே அதனுடைய ஈக்குவேஷன். ஓகேங்களா?
ரிமைனிங் பாருங்கள். அடுத்தது தி Arrhenius equation, தி effect of temperature on the reaction rate. ஓகேவா, ஒரு ரியாக்ஷன் ரேட் மேலே வந்து பார்த்தோன்னா எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேவா, ஸோ ரியாக்ஷன் ரேட்டை நீ டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறோம் அதே எஃபெக்ட் டெம்பரேச்சர் எஃபெக்ட். ஓகேவா, சேஞ்ச் பண்ணுறப்ப எப்படி இருக்குது, ரியாக்ஷன் ரேட் எப்படி இருக்குது, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா இது Arrhenius equation அண்டு தி எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் த ரியாக்ஷன் ரேட் அப்படின்ட்டு. ஸோ ஜென்ரலி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். பொதுவாகவே வந்து பார்த்தோன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னங்கன்னா அது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸிங் இருக்கும். ஜென்ரலாக இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ ஹவ் த வெரி ஃபியூ எக்ஸப்டஸ், ஒரு சில இதை மட்டும் வந்து பார்த்தோன்னா இதில் வேரியபிள் இருக்கும். ஓகேவா, ஸோ மற்றபடி தி டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, தி மேக்னிடியூட் ஆஃப் இன்க்ரீஸ் ரேட் ஆஃப் த டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ். ஓகேவா, எல்லாமே ஒரே மாதிரியே இன்க்ரீஸ் இருக்கணும் அவசியம் இல்லை. டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட் ரேட்டு. ஓகேங்களா, ஸோ டிஃப்ரெண்ட் ரியாக்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, டிஃப்ரெண்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு சில ரியாக்ஷனுக்கு 2 times இன்க்ரீஸ் ஆகும், ஒரு சில ரியாக்ஷன் 3 times இன்க்ரீஸ் ஆகும், ஒரு டைம் சிலதுக்கு 1 point something இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சரி ரியாக்ஷன் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ அப்போ எல்லாத்தையுமே ஒரு இது பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரஃபாக என்ன சொல்கிறாங்கன்னா மெனி ரியாக்ஷன்ஸ் நியர் டு ரூம் டெம்பரேச்சர் ரியாக்ஷன் ரேட் டென் டு பி டபுள் when the temperature is increased 10 degrees Celsius. இருந்தாலும் ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு இது சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவரி ரூம் டெம்பரேச்சர் வந்து எவரி டெம்பரேச்சர் 10 degrees Celsiusக்கு ரேட் என்னென்னா டபுளட்டாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. எவரி 10 degrees Celsiusக்கு ரேட் இஸ் இன்க்ரீஸ்டு ஆர் டிவைஸ் டைம், rate is increase in the device times or the near the room temperature இருக்கிற ஒரு rate of reaction 10% temperature 10 degree temperature ரைஸ் பண்ணால் அது ரேட் என்ன ஆகுதுன்னா இருக்கிறத விட டபுள் மடங்கு ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ பாருங்கள் இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இங்கே பாருங்கள் 2 டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா, எஸ்ஏ 2 டெஸ்ட் டியூப். ஓகேங்களா, டெஸ்ட் டியூப் ஏல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆட் பண்ணுறாங்கன்னா கோல்டு வாட்டர். ஓகேவா, டெஸ்ட் டியூப் ஏல கோல்டு வாட்டரு, ட்ராப் ஆஃப் பினாப்தல் இண்டிகேட்டரு. ஓகேங்களா, மெக்னீசியம் கிரானுலேட், மெக்னீசியம் தூள் அப்படிங்கிறது. ஓகேவா, அதே பாருங்கள் கோல்டு வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க ஏல கோல்டு வாட்டர். ஓகேவா, பியில் அதே ரிப்பீட்டேஷனு வித்தானா ஹாட் வாட்டர், அதே மெக்னீசியம் கிரானுலேட் தான், பினாப்தல் இண்டிகேட்டர் தான், ஆனால் ஹாட் வாட்டர். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். ஸோ அப்சர்வ் பண்ணுறோம். ஓகேவா, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகேவா நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ண அப்சர்வ் பண்ணுறோம். அப்சர்வேஷன் பண்ணுறப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அப்சர்வேஷன் ஷோஸ் தட் த சொல்யூஷன் டெஸ்ட் பி இஸ் சேஞ்ச் இந்த பிங்க் கலர். டெஸ்ட் பி வந்து பார்த்தோன்னா பிங்க் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நோ கலர் சேஞ்ச் இந்த டெஸ்ட் பிஏ. டெஸ்ட் பிஏல வந்து பார்த்தா எந்த ஒரு கலரும் சேஞ்ச் ஆகலை. ஆனால் டெஸ்ட் பியில் வந்து பார்த்தோன்னா உடனடியே என்ன ஆகுது அப்படின்னா பிங்க் கலர் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. ஓகேவா, தட் இஸ் ஹாட் வாட்டர் ரியாக்ட் வித் மெக்னீசியம் அக்கார்டிங் த ஃபாலோவிங் ரியாக்ஷன். ஓகேவா, என்ன பண்ணுறது அப்படின்னா ஹாட் வாட்டர் உடனடியாக அந்த மெக்னீசியம் கிரானுலேட்டர் கூட ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு என்ன மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேவா, அப்போ நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம், இண்டிகேட்டர் பினாப்தல் இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்குமா. அந்த பினாப்தல் இண்டிகேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் கூட என்ன பண்ணால் பிங்க் கலர் கொடுக்கும். ஓகேவா, அப்போ நம்ம உடனடியாக அந்த ஹாட் வாட்டர் மெக்னீசியம் ஆட் பண்ணுறப்ப பேஸாக கன்வெர்ட் ஆகுது, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பேஸாக கன்வெர்ட் ஆகுது. அந்த பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா பினாப்தல் இண்டிகேட்டர் என்ன பண்ணுறது அப்படின்னா கலர் ப்ரொடியூஸ் பண்ணுறது எஸ் பிங்க் கலர். ஓகேவா, ஆனால் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகலை. ஏன் அப்படின்னா ஏல இருக்கிறது கோல்டு வாட்டர், சேம் ப்ரொசீஜர் தான், ஆனால் அங்கே வச்சுருக்கிறது கோல்டு வாட்ரு. நான் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர். ஓகேவா, அப்போ ஹாட் வாட்டர் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிருக்குமா. அப்போ எவரி டெம்பரேச்சர் இஸ் எவரி 10 degrees Celsius இஸ் இன்க்ரீஸ்டு இஸ் ரேட் இந்த 2 times. ஓகேவா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஓகேவா, டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறத டெம்பரேச்சர் அதிகமாகிறப்ப என்னென்னா ப்ராடக்ட் உடனே ஃபார்மஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஓகேவா, தி ரிசல்ட் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் பேசிக், இட் இஸ் இண்டிகேட்டட் பை பினாப்தல் இண்டிகேட்டர். ஓகே, பேஸ் அப்படின்னா பினாப்தல் இண்டிகேட்டர் என்ன ஆகுனா பிங்க் கலர் கொடுக்கும். ஓகேவா, உடனடியாக. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய இது நெக்ஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா ஓகேவா a large number of reactions are known which is do not take place at the room temperature. ஓகேவா, அது நிறைய நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்காது, பட் ரீட்லி அட் த ஹையர் டெம்பரேச்சர். ஓகேவா,
அது லார்ஜ் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதில்ல. ஓகேங்களா, லார்ஜ் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதில்ல. பட் ஹையர் டெம்பரேச்சர் நடக்கும். ஹையர் டெம்பரேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஓகேங்களா, ஸோ ரியாக்ஷன் பிட்வீன் H2 and O2 ஃபார்ம்ஸ் டேக்ஸ் பிளேஸ் ஆன் ஒன் எலக்ட்ரிக் ஸ்பார்க் இட் இஸ் பிளேஸ். ஓகேவா, பாருங்கள், ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகலாம். ஆனால் மின்சாரத்தை பாய்ச்சிறப்ப அது வழியாக மின்சாரத்தை பாய்ச்சிறப்போ உடனடியாக என்ன தான் வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்மேஷன் ஆகுது. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரியனிஸ் அப்படி ஒரு சயின்டிஸ்ட் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஓகேவா, டெம்பரேச்சர் வந்து மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறப்ப, ஓகேவா, அது ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு E minus EA by RT is a proportional relation between rate constant and temperature. ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறேன்னா அது வேரியஸ் டெம்பரேச்சரில் கூட, ஓகே, வேரியஸ் டெம்பரேச்சர், அந்த வேரியஸ் டெம்பரேச்சரில் வந்து பார்த்தோன்னா ரேட் கான்ஸ்டன்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரேட் கான்ஸ்டன்ட்டு வேரியஸ் டெம்பரேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மெனி ரியாக்ஷனில் ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு E power minus EA by RTக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நேரு விகிதத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ அந்த ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் டெம்பரேச்சருக்கு இடையில் ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குறாரு. அந்த ரிலேஷன்ஷிப் தான் வந்து பார்த்திங்கன்னா அரியனிஸ் ஈக்குவேஷன். எதுக்கு அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுக்குறது. அதான் வந்து பார்த்திங்கன்னா அரியனிஸ் ஈக்குவேஷனு. அந்த அரியனிஸ் ஈக்குவேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா இது, அதாவது K is equal to AE minus EA by RT. that is the Arrhenius equation. ஓகேவா, இப்போ பாருங்கள், அரியனிஸ் ஈக்குவேஷன் என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்ட்டு ஏங்கிறது ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர், ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட்டு, ஏங்கிறது ஆக்டிவ் எனர்ஜி ஆஃப் ரியாக்ஷன், அண்ட் டீங்கிறது டெம்பரேச்சர். ஓகேவா, அப்சல்யூட் டெம்பரேச்சர் இன் கெல்வின். ஓகேவா, இப்போ ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் இஸ் ரிலேட்டட் டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் கொலிஷன். இந்த ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா frequency factors related to frequency of collision, the number of collision per second அப்படிங்கிறத ஃப்ரீக்வன்சிக்கு, ஓகேவா, ரிலேட்டிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ரியாக்டர் மாலிகுல்ஸ் கொலிஷன் எதுக்கு இடையில் நடக்கும், ரியாக்டர் மாலிகுல்ஸ் இடையில் நடக்கும். ஓகேங்களா, அது எத்தனை கொலிஷன் நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் டிஃபைன் பண்ணியிருக்கும். ஓகேவா, இந்த ஃபேக்டர் வந்து டஸ் நாட் வெரி சிக்னிஃபிகண்ட் வித் டெம்பரேச்சர். ஓகேவா, டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆனாலும் அந்த ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேரியேஷன் ஆகாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அடுத்து பாருங்கள், EAங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எனர்ஜி. EAங்கிறது ஆக்டிவ் எனர்ஜி ஆஃப் தி ரியாக்ஷன். ஸோ அரியனிஸ் கன்சிடர் there's a minimum energy that is molecules must have the forces to react. ஓகேவா, ஆக்டிவ் எனர்ஜி, அது இந்த மினிமம் எனர்ஜி இருந்தால் தான் என்னன்னா அந்த மாலிகுல்ஸு கொலாய்டலுக்கு இன்வால்வ் ஆகும், ரியாக்ஷனுக்கே இன்வால்வ் ஆகும். அந்த மினிமம் எனர்ஜி இருந்தால் தான் இந்த மாலிகுல்ஸ் இருந்தால் ரியாக்ஷனுக்கே இன்வால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்போ டேக்கிங் த லாகிரிதம் போத் சைடு லாக் எடுக்கிறோம். ln K is equal to ln A is plus ln E minus EA by RT. இங்கே ln E is equal to 1, அதனால் என்ன பண்ணுறோம்னா இது கேன்சல் ஆகிடுது ஒன்றுங்கனால. ஓகேவா, அப்போ ln K is equal to ln A minus EA by RT. இப்போ என்ன பண்ணான்னா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்ட்டு. ஓகே, இதெல்லாம் காமன் ஃபேக்ட்டு, இதை மட்டும் தனியாக எடுத்துடுறாங்க. ஓகே, 1/T. ஓகேவா, அப்போ இது பாருங்கள், பார்க்குறதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் y is equal to C plus mxக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அதான் வந்து பார்த்தோன்னா y is equal to mx plus c. ஓகேவா, y இது mxங்கிறது EA by RTங்கிறது xங்கிறது 1/T, cங்கிறது ln A. ஓகேவா, இதை வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனு. ஓகே, இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒய்க்கும் எக்ஸஸ்க்கும் வந்து பார்த்தோன்னா கிராஃப் ட்ரா பண்ணுமா, ஒய்க்கு எக்ஸஸ் கிராஃப் ட்ரா பண்ணுமா. இப்போ ஒய்ங்கிறது ln K, எக்ஸுங்கிறது 1/T. அப்போ ரெண்டுக்கு இடையில் ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு நெகட்டிவ் ஸ்ட்ரெயிட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப்பு. ஓகேவா, ஸ்ட்ரெயிட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப் கிடைக்கிது. அந்த ஸ்லோப் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் EA by RTக்கு ஈக்குவலாக இருக்குது. அந்த ஸ்லோப்புங்கிறது என்னது மைனஸ் EA by Rக்கு ஈக்குவலாக இருக்குது, மைனஸ் EA by Rக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா, இந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். ஓகேவா, இப்போ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் ரேட் கான்ஸ்டன்ட் பார்க்குறோம்னா அது டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். அப்போ நம்ம இது என்னன்னா டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருந்துச்சோம்னா நம்ம ஆக்டிவ் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் இருந்துச்சோம்னா அந்த டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் மூலமாக அப்ளை பண்ணி நம்ம ஆக்டிவ் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அடுத்த டெம்பரேச்சர் T is equal to T1 as rate constant
கே இஸ் கே ஒன்று. அப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா லான் K1 இஸ் லான் ஏ பை RT 1. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் T இஸ் T2, ரேட் கான்ஸ்டன்ட் இஸ் K இஸ் K2. அப்ளை பண்ணால் நமக்கு எப்படி கிடைக்குது? ஓகேவா. லான் K2 இஸ் லான் ஏ மைனஸ் EA பை RT 2. ஓகேவா. அப்போ இது ரெண்டையும் வந்து பார்த்தோன்னா செப்பரேட் பண்ணுறோம் 4 - 3 ஈக்குவேஷனாக. ஓகேவா. லான் K2 மைனஸ் K1 அது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். இப்போ காமன் ஃபேக்டர் எல்லாமே ஒன்றா வெளியே எடுத்துகிட்டு வரோம். ஓகேங்களா. ஸோ இப்போ எடுத்துகிட்டு வரப்போ இது வந்து பாருங்கள் லேனில் வந்து பார்த்தோன்னா மைனஸ் வந்து டிவைடில் வரும். ஓகேங்களா. மைனஸ் இருந்துச்சுன்னா டிவைடில் வரும், ப்ளஸ் இருந்தால் மல்டிப்ளையில் வரும். ஓகேவா. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கிறதுனால லான் K2 மைனஸ் K1. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்தது இங்கே இதில் மைனஸ் EA பை RT, இங்கே ப்ளஸ் EA பை RT. இப்போ என்னன்னா காமனாக EA பை RT வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறோம். அப்போ இது 1/T1 மைனஸ் 1/T2 எல்சிஎம் எடுத்தோம்னா T2 மைனஸ் T1 வந்துடும் பை T1 T2. ஓகேவா. அப்போ லேனை ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா மல்டிப்ளை பண்ணுறோம். 2.303 எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணுறப்போ நமக்கு என்னன்னா லேன் இஸ் ஈக்குவல் டு லேனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவல்னா லேன் இஸ் ஈக்குவல் டு 2.303 லாகுக்கு ஈக்குவல் லேன். ஓகேவா. அப்போ நம்ம லேனுக்கு வந்து 2.303 K2 பை K1 யூஸ் பண்ணுறோம். இப்போ என்னன்னா இந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா கேன்சல் பண்ணுறதுக்காக டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணுறப்ப என்னன்னா இந்த வேல்யூ கேன்சல் ஆகிரும். டிவைட் அப்படிங்கிறப்ப இங்கே கீழே அந்த வேல்யூ வந்துடும். ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து லான் K2 மைனஸ் K1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் EA பை RT ப்ளஸ் EA பை RT 1. ஓகேவா. அடுத்து இந்த ஈக்குவேஷன் இருந்து நமக்கு ஆக்டிவேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். என்னென்ன தெரிஞ்சிருந்தால் K2 and K1. ஓகேவா. என்னென்ன தெரிஞ்சிருந்தால் K2 K1 T1 T2 தெரிஞ்சிருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா. சரி. ஸோ இதோட இருக்கட்டும். அதை ரிமைனிங் பார்க்கலாம். எஸ் பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் சம்ஸ் பார்க்குறோம். ஓகேங்களா. சரி. ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அட் 400 and 200 Kelvin. ஓகேங்களா. இப்போ ஆர் 0.04 and 0.02 செகண்ட் இன்வர்ஸ் ரெஸ்பெக்ட்லி கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ஆக்டிவ் எனர்ஜி. ஓகேங்களா. பாருங்கள் ஓகேங்களா. சரி பாருங்கள் அதாவது இதான் வந்து பார்த்தோன்னா டெம்பரேச்சர் இது T2, இது வந்து பார்த்தோன்னா T1. ஓகேவா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா K2, இது K1. ஓகேங்களா. அப்போ ரெண்டோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் முடியுது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஈக்குவேஷன் பாருங்கள் லாக் K2 டிவைட் பை K1 EA டிவைடட் பை 2.303 R இன்ட்டு T2 மைனஸ் T1 and T2. ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா T1 400 Kelvin, T2 400 Kelvin, T1 200 Kelvin, K2 0.04 செகண்ட் இன்வர்ஸ், K1 பார்த்தீங்கன்னா 0.02 செகண்ட் இன்வர்ஸ். ஓகேவா. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து எனக்கு ஆக்டிவ் எனர்ஜி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. இது சிம்பிள் பண்ணால் log 2 வரும். ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200. ஓகேங்களா. ஸோ 200 வந்து பார்த்தீங்கன்னா 200 கேன்சல் ஆகி 1/400 வரும். ஓகேங்களா. log 2. ஓகேங்களா. இங்கே 1/400 Kelvin. ஓகேங்களா. இப்போ இதை சிம்பிளி பண்ணால் அது நமக்கு தேவை EA தான். அதை அந்த பக்கம் வச்சுட்டு இது ரிமைனிங் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கமாக கொண்டு வந்துடலாம். EA தான் ரிமைனிங் எல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடணும். ஓகேங்களா. இது இந்த பக்கம் வச்சுட்டு ஓகே அப்படியே வச்சுக்கிறோம். இதெல்லாம் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும். log 2. ஓகேவா. இன்ட்டு 2.303 கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ 8.314 ஜூல் கெல்வின் இன்வர்ஸு மோல் இன்வர்ஸு. ஓகேவா. இது ரெசிப்ரோக்கல் இந்த பக்கம் வரப்போ என்னன்னா மல்டிப்ளைன் வந்துடும் 400. சிம்பிளி பண்ணால் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆக்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஓகேவா. EACகள் 2305 ஜூல் ஸ்மால் இன்வர்ஸ். இதான் ஆக்டிவ் எனர்ஜி. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்ஸு ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் K reaction varies with the temperature T according to the following the Arrhenius equation. ES active energy graph is plotted versus log K versus 1/2 straight line with the slope
4000 கெல்வின் அப்டெயின் கால்குலேட் ஆக்டிவ் எனர்ஜி. இதில் ஸ்லோப்லேருந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை, ஸ்லோப்லேருந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நமக்கு ஒய் இஸ் ஈக்குவல் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, என்னது ஒய் இஸ் எம்எக்ஸ் ப்ளஸ் சி, அதே மாதிரி ஒய் இஸ் ஈக்குவல் லாக் ஏ இல்லை சிங்கிறது லாக் ஏ இல்லை எம் எக்ஸுங்கிறது எம்ங்கிறது மைனஸ் இஏ பை 203 இஏ பை 2.303 ஆர் எக்ஸுங்கிறது 1/t. ஓகேவா. இதை வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனு. இங்கே எம்ங்கிறது இந்த வேல்யூ, எஸ் ஸ்லோப் வேல்யூ. ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் எனர்ஜி வந்து பார்த்தா அதாவது நமக்கு தேவை இஏ தான் வேணும், அது ரிமைனிங்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறோம். அப்போ மைனஸ் 2.303 ஆர் இன்ட்டு எம் அப்படின்ட்டு இல்லை இது வேல்யூ ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸ்லோப் எம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் அதனோட வேல்யூ கொடுத்துருக்கான் மைனஸ் 4000 கெல்வின். ஓகேங்களா. ஸோ இது சப்செட் பண்ணால் நமக்கு 76,589 ஜூல்ஸு மோல் யூனிவர்சல் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை கிலோ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ கிலோ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணால் 76.589 கிலோ ஜூல்ஸு மோல் யூனிவர்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா. ஸோ இதோட இருக்கட்டும். ஓகேங்களா. ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.